அண்ணா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நேம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம். ஸோ வந்து திஸ் ஜென்ரேஷன் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். என்னன்னா வந்து கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ் விதமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கல்ச்சரா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து இப்போ நிறைய பீப்புள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, பண்ணணும், எதுக்கு நான் பண்ணக்கூடாதுன்ற அவங்க மனசுக்குள்ள தோன்றும். ஏன் நம்ம பண்ணக்கூடாது, இது நம்மளோட சம்பளம், நம்ம வாங்கி போடுறோம், நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது, இவங்க யார் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு தூண்டுதல் இருக்கும். சோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி புரியும், ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, இனிமே எப்படி நம்மளோட லைஃப் போக போகுது, எல்லாமே இந்த படத்துல வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்க்கணும். சோ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இதுல மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க என்ன ஆக போகுது, இந்த படம் எதை நோக்கி போகுது. சோ எல்லாத்துலயுமே வந்து போட்டிருக்காங்க. சோ ட்ரெஸ்னஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சோ நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம போடுறோம். சோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா போட்டாலே நம்மளுக்கு போதும், பாக்குறவங்க பார்வைதான் இருக்குது. ஸோ அதுதான் எல்லாருமே. அதுல அப்பா சென்டிமெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மூவில ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த அப்பா சென்டிமெண்ட் தான். ஸோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்துச்சு அந்த அந்த ஒரு அப்பாவோட சென்டிமெண்ட், அவங்களோட குழந்தையா இருக்கட்டும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரச்சிதா மேம் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் ஹீரோயின் சொல்லலாம். ஸோ ரச்சிதா மேம்காக தான் இந்த மூவி வந்து ரொம்ப அப்படின்னு சொல்லல, பட் மூவி வந்து சொல்ல வருது இருக்கும்ல. சோ இதுதான் சொல்ல வராங்க, மக்களுக்கு இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்டோரின்னு சொல்லலாம். நல்ல ஸ்டோரியை வந்து மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. சோ நாங்க மட்டும் பார்க்க கூடாது, நீங்க எல்லாருமே வந்து பார்க்கணும். சோ இந்த மூவி வந்து ஃபிளாப் ஆகுறதோ இல்ல நீங்க கொண்டு வரதோ உங்க கையில தான் இருக்கு. பட் இந்த மூவி ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஜென்ரேஷன்ல இருக்க பீப்புள்ஸ் கண்டிப்பா பார்க்கணும், நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஆக்சுவலி அப்படி எப்படி சொல்றது, அதான் அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் கண்டிப்பா அந்த மூவி வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த மாதிரி தப்பா பாக்குறாங்க, ஏன் தப்பா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே அப்படி கிடையாது இல்லையா. சோ வந்து இப்போ வயசானவங்க வந்து எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் நீங்க சொல்றீங்களா செலக்டட் பீப்புள்ஸ், அந்த பீப்புள்ஸ் வந்து இந்த மூவிஸ் பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு புரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி பேசு அதுதான் அவங்களுக்கு மேபி புரியாம இருக்கலாம். இப்போ நான் ஒரு நல்ல பையன் வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து ட்ரெஸ் போட்டு போகும்போது அவங்க நினைப்பாங்க ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வருது, ஏன் இந்த பொண்ணுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ண தெரியாதா அப்படின்னு இருக்கும். சோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது. சோ இந்த மாதிரி மூவி மாதிரி கன்வே ஆகும்போது மேபி அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தான் சொல்றேன், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கண்டிப்பா இந்த மூவி வந்து பார்த்தா மேபி அவங்களுக்கு புரிஞ்சு கரெக்டா இருக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. சோ அதுக்காக படம் நல்லா இருக்கு. இப்போ உள்ள பெண்கள் பூரா கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், நல்லா எடுத்திருக்காரு. உண்மையில இயக்குனருக்கு வந்து பாராட்டு சொல்லணும். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அருமையா இப்போ உள்ள இளம் பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். நல்லா எடுத்திருக்காரு. இயக்குனருக்கு வந்து ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும். இதுல ரக்ஷா மேடம் அருமையா நடிச்சிருக்காங்க. அதாவது அடுத்த ஒரு விஜயசாந்தின்னு தான் சொல்லணும். ஒரு போலீஸ் கேரக்டர் அருமையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. படத்துல என்னன்னா எல்லாரும் ட்ரெஸ் வந்து நல்லா போடணுன்றது தாங்க. அதே மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருக்காங்க. என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து ட்ரெஸ் நல்லா போட்டுக்கிட்டா மத்தவங்களுடைய பார்வைக்கு வந்து அதை இழுக்கும்படி இருக்காதுன்றதுதான். எக்ஸ்ட்ரீம் படத்துல வந்து போதைப் பொருள் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, அதை ஒழிக்கணும். அதே மாதிரி பெண்கள் ஆடை விஷயத்துல கரெக்டா நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆடை விஷயத்துல பார்த்து பெண்கள் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண் ஆடையை வந்து நல்லா இல்லை அதை பாதிக்கப்படுறாரு, அவனுடைய வன்மத்தை வந்து வேற பெண்கள்கிட்ட காமிச்சிடுறாங்கன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல போதை பழக்கம் ஆயிடுச்சுன்னா அவன் தன் நிலையை மறந்து எப்படி வேணும் ஆயிடுறான். அதனால போதை பழக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்யற பெண்கள்லாம் வந்து காலங்காலமா வந்து இதே மாதிரி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சீரழிக்குள்ளா வராங்கன்றத இந்த படத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கன்னா ரொம்ப வருமானத்துக்கு வழி இல்லாதானே வீட்டு வேலைக்கு போறாங்க. அதனால அந்த பெண்களை வந்து படிக்கணும்ன்றதையும் சொல்லிடுறாங்க, நல்லா படிக்கணும் போனோன்னு அந்த சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணால வந்து அவங்களுடைய ஆசை நிறைவேற்ற முடியாத போது இந்த போதை பொருளை யூஸ் பண்றதுனால பெண்கள் ஆடை விஷயத்துல ஒழுங்கா இல்லாததுனால பெண்கள் பலியா வராங்க, பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறாங்கன்றத சொல்லிக்கிறாங்க. இதுக்கு வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லை. வயசான ஆளுங்க தான் வந்து இந்த தவறை வந்து கடைசியில பண்ணதான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல போகும்போது நிறைய பேர் இப்படி தானே பார்த்து நம்ம கண்டு காணாம போயிருக்கிறான். வீட்லயே சொல்லலாம் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லம்மா போடாத, வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்பணும். அது யாரும் சொல்றது இல்ல. பெண்களும் பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்க. இந்த படத்தை பார்த்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல வயசானவங்களுக்கும் இதுல விதிவிலக்கு இல்ல, சின்ன பசங்க தான்றது இல்ல, பெரியவங்களும் வந்து இந்த உடை விஷயத்துல பெண்கள் சரியில்லைன்னா அதை பாக்குறாங்க. அதன் மூலயமா அவங்களுடைய இச்சையை வந்து வேற பெண்கள்கிட்ட நிறைவேற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது முழுக்க முழுக்க தப்பு. பார்த்தீங்கன்னா பெண்கள் உடை விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆண்கள் போதை பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பெண்கள் தான் காரணம். பெண்கள் உடை விஷயத்துல கவனம் செலுத்தணும். செலுத்தாத போயிட்டானா இது மாதிரி தவறுகள்லாம் நடக்குதுன்றாங்க. அது வந்து கேர்ள்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல வந்து கேர்ள்ஸ் எப்படிலாம் ஆக்வர்டா ட்ரெஸ் பண்றாங்க. ஸோ ஆக்வர்டா ட்ரெஸ் பண்றதால வேற ஒருத்தவங்க கொஞ்சம் தப்பா வியூ ஆகுறாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே அப்படிதான் ட்ரெஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் இருக்கிறது பொறுத்துதான் நம்ம இருக்க முடியும். பாக்குற பார்வை அப்படி இருக்கு. அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல. சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. பேக்ரவுண்ட் தான் வேற level. அப்புறம் ராஜவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். பாக்குற பார்வையில தான் தப்பு இருக்கு, அவ்வளவுதான் sir. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்மள மாதிரி பாய்ஸ் இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, பாக்குற பார்வையில தான் இருக்கு. பாய்ஸ் மட்டுமே பேசல, கேர்ள்ஸுமே பேசுவாங்க. அதனால பாக்குற பார்வை தான், வேற எதுவும் சொல்ல. அப்பா சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. எக்ஸ் பார்க்கலாம், 2K கிட்ஸ் பார்க்கலாம், 90 கிட்ஸ் பார்க்கலாம், 80 கிட்ஸ் பார்க்கலாம். குறிப்பா இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா தான் எடுத்துக்கிறாரு ப்ரொடியூசரு. கதையோட மெயின் என்ன, ரீல்ஸ் போடாதீங்க, அது மெயின் ஒண்ணு. பேரண்ட்ஸ் பேச்சு கேளுங்க. ரெண்டாவது, இருக்கிறதுக்கு ஆசைப்படுக்காதீங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ரொம்ப பொண்ணுங்களாதான் இருக்கிறது ஆசைப்பட்டு பொண்ணுங்க வந்து பறக்கிறதுக்கு ஆசைப்படுதுங்க. இங்க டேக்க குத்திக்கிட்டாங்க, நல்ல விஷயம்தான். அது எப்படி இதுதான் அந்த படத்தை வெளிப்படுத்து. 20 முதல் 60 முதல் 40 முதல் 60 வரைக்கும் பார்க்கலாமா அந்த படத்தை. மகாலட்சுமி, அவங்களை வந்து மகாலட்சுமி கூட ரித்திகாரெல்லாம் போட மாட்டேன். அவங்க அருமையான போலீஸ் கேரக்டர்ல வராங்க. நான் ஏதோ வயசு பசங்க எல்லாம் பிடிப்பாங்கன்னு பார்த்தேன் நானு. கிளைமேக்ஸ்ல கட்சியில பார்த்தா ஒரு 70 வயசுல இருக்கிறவங்களை பிடிக்கிறாங்க. அதான் கதை. என்ன, அதாவது பாலியல் வன்கொடுமையில வந்து இந்த படத்துக்கு முக்கியம். இன்னைக்கு நிறைய பார்த்தா தெரியுது. பெண்கள்லாம் வந்து பார்க்ல போனா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா போகுங்க. ஏன்னா வயசானவங்களும் ஓடுறாங்க, வயசு பசங்களும் ஓடுறாங்க. பார்க்ல போனா புதலுக்குள்ள போவாதீங்க, பார்க்குள்ள போனா புதலுக்குள்ள போவாதீங்க. அந்த மாதிரி யாரையும் நம்பாதீங்க. அதுதான் மெயின். அங்க யாரையும் நம்பாதீங்க. நம்பினாதான் இந்த சிக்கலு. மானத்தை மறக்க ஆடை ஒண்ணு இருக்குது. அந்த ஆடையை வந்து அழகா பயன்படுத்துங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுதான் இருக்குது இந்த விஷயமே. இந்த படத்துல மையமே அதுதான். நம்ம எல்லாம் வெளிப்படையா தானே இருக்குது. சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் பெரிய நியூஸா இருக்குதுங்க இந்த படத்துல. அவ்வளவுதான். வணக்கம். PS கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு ஒரு விஷயம். இந்த அண்ணாமா யூனிவர்சிட்டியில வந்து அந்த ரேப் கேஸ் வந்து பாத்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து அது மாதிரி கவர்ச்சி முக்கியம். பெண்களுக்கு அவங்க நினைச்சா கூட அதை காமத்தை தூண்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனால வந்து எப்படி எல்லாம் இன்டெரக்டா பாதிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் பிளேஸ்ல எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி போகுது சார். ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம இதுதான் இவங்க தான் பண்ணாங்க இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடியும் இன்னொருத்தங்க ஒரு டீம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. உண்மையா நல்லா இருக்கு. சிம்பிள் சார். பப்ளிக்ல பார்க்ல எல்லாம் போறோம் வரோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேல கவர்ச்சி காட்டுறது வந்து அதோட பாதிப்பு வந்து அப்பாவி ஜனங்க வந்து அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறாங்கன்றத நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சீனுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி இல்ல. ஸ்கிரீன் பிளே வந்து லேகிங் இல்லாம எடுத்துட்டு போறாங்க. அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யூஸ்வலா வந்து நமக்கு தெரிஞ்ச முகங்கள்லாம் இருந்தா நம்ம போர் அடிச்சாலும் படம் பார்ப்போம் அவங்களுக்காக. பட் புது முகங்களா இருந்தாலும் அது கதையை நோக்கி அதனால வந்து போரிங் இல்லாம போயிட்டு இருக்கு. யாரும் ட்ரெஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கரெக்டா போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால நல்லா இருக்க பெண்களும் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. எனக்கு தெரியல.